ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜூன் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது. மேசராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன், புதன், குரு, சிம்மராசியில் செவ்வாய், கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நாம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நிறையா நீங்கள் போராட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார் கேது பகவானோட. பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர்னு அர்த்தம், ட்ராவல்னு அர்த்தம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளே அறியாத, உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் 5ஆம் இடம். அங்கே செவ்வாய் கேது இருக்கிறது ஒரு பக்கம் ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்து பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த கடன்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமா அப்படின்னு தெரியலைங்கிறவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்க ஒழிய அந்த பணம் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏற்படும் அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் நல்ல விலைக்கு சேலாகும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த வாரம் நீங்கள் தேவையற்ற செலவினங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மனைவியருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கேன், என்னுடைய சொத்து சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதிர்பாராத விதமாக நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு சம்பாத்தியங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு, நல்ல லாபம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு அல்லது ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது இந்த வாரத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அல்லது குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போன நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு எதிர்பார்க்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த வாரம் உங்களுடைய கரியரில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய ஜாபில், நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, பட் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு இந்த வாரத்தில் நடக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் ஒரு பழக்க வழக்கத்தில் இருப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரமும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பெருசாக ஒரு ஹாப்பி மேரி லைஃபாக இந்த வாரம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கிற மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் இருக்கார். குரு, சூரியன் எல்லாமே அங்கே இருக்காங்க. உங்களை அறியாத தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு தெம்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகளை எடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் இப்போ பண்ணுங்கள் இந்த வாரத்தில். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நிறைய நீங்கள் தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயோ படிப்பதற்கான சோர்ஸஸ் இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. வெளியில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அவ்வளோக்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஜாப் கிடைப்பதற்கான பண வசதி அல்லது பண வரவு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது, அல்லது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் இறை அருளால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் ப்ரொஃபஷனாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். அதோட ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதற்கான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏதாவது மகசூல் இருக்குமா, லாபம் இருக்குமான்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே நிறையா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ஆன்சைட்டில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் பரவாயில்லை. ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லது ஒரு பெனிஃபிட்டை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை நல்லா கும்பிட்டு வாங்க.
கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன் இருக்கிறது. உங்களுக்கு வசதி இருந்தால், வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை எனக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு கையில் வரவு இல்லை, பொருள் இல்லைங்கிறவங்க ஏதாவது செலவு பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்தியம் நம்ம சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைங்க. தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். பேச்சினால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. கோச்சாரத்திலே ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து குரு கூட இருக்கார். யாருக்காவது தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சார் நீங்கள் இப்போ வெளியூரில், வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கு அல்லது அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆவதற்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், அல்லது இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றம். இதுக்கும் இது ஆணி மாதமாக இருந்தால் கூட பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ரொட்டீன் லைஃப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அப்படி பண்ணோம்னா பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் கிரக நிலைகள் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் சரி, வேலையை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியருக்கு ஒபே பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸோடு நீங்கள் கவனமாக பேசி பழகுங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலே கடனை அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்குறத போஸ்ட்போன் பண்ணுங்கள். முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? மேரிட்டல் லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், பொருள் உங்களுக்கு இருக்குது. மணி ரொட்டேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாருடைய பணமாவது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பெரிய லெவலில் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் பரவாயில்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும். ஸோ பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மீடியாவில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன், கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. நல்ல ஒரு நியூ அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த ப்ராஃபிட் அல்லது பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? ஜாப், உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து இருக்கார். ஸோ வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரொமோஷனோ பெருசாக இன்க்ரிமெண்ட்டோ வரலைனாலும் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. ஜாப் இருக்கா இதை மட்டும் பாருங்கள்.
ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்த குரு சனி பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை விட வேண்டிய காலகட்டங்கள் அல்லது வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லாத காலங்கள் இந்த வாரத்திலும் தொடர்கிறது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது, கணவன் மனுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரத்தில் இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. வருமானங்கள் நிறையா இருக்குது. செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஸோ ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதுசாக அதை பண்ணுறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கொடுக்கறதுல நிறைய தடைகள். ரெண்டாவது, நம்ம எடுத்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடி வருவதிலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தூங்கி எந்திரிங்க. இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, வருமானங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்தவங்க, அன்பை எதிர்பார்த்தவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லை. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் ராகு இருக்கார், குரு பார்க்குறார். அப்படி இருக்கிறது வேலையில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்களாம் வேலையில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாதீங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஜாப் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பெருசாக உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ் எது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குது, ஜெயிச்சிருமான்னா இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த வாரம் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் அவருடைய சகோதரர் முருகப்பெருமானையும் பிரதானமாக கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்களா மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்வதற்காக ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. பிஸ்னஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பிஸ்னஸில் நல்ல லாபம், வருமானங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது, பணப்புழக்கம் கையில் நல்லா இருக்குது, கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றங்கள் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளால் நமக்கு நற்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், குருவடை இருக்கிறதுனால இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, அல்லது இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு, அல்லது வேலையை பற்றி ஒரு பயம், ஒரு பீதி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருந்தால் கூட
எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் கூட உங்கள் வேலையில் ஒரு தடுமாற்றம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எதிர்பார்த்த எஃபர்ட் கிடைக்கல, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் வேலை இருந்தால் மட்டுமே போதுமானதுங்கிறதா இந்த வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், வருமானம் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வரும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்கார் அப்படின்னா அவராலும் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவான ஆஞ்சநேயரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல கேதுவோட இருக்கிறது அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், வருமானங்கள் கூடும். இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலமானது, அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவுகளும் பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். அது மட்டும் இல்லை, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் கொஞ்சம் காலமாவது பிரிய வேண்டிய ஏதோ ஒரு ரூபத்தில் சுச்சுவேஷன், இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சுமாராக இருக்குது. அதனால் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து காரியம் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாத குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அன்வான்ட் திங்கிங் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். எப்பயுமே ஒரு விஷயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. இறங்குறதுக்கப்புறம் அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ எல்லாமே இது நம்முடைய டெம்டேஷன், அதாவது நம்முடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி ஒரு தோற்றம். இந்த உணர்வுகளை தூண்டுறனால நமக்கு லாபமோ வருமானமோ இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் யூக வணிகங்களில் இல்லை. ஆக எல்லாமே நமக்கு இந்த ஸ்பெகுலேஷன் விஷயத்தில் அடக்கி வாசிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? ஜாப் பரவாயில்ல, பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, முன்னேற்றங்கள் இருக்குது. ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பிஸ்னஸில் பெருசாக ஒன்றும் மிச்சம் இல்லைங்கிறதான் உண்மை. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிங்கன்னா அவருக்காக பார்ட்னருக்காக உழைப்பீங்க, அல்லது பார்ட்னர் பிரிய வேண்டிய காலம், அல்லது உங்களுக்கும் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் சிவபெருமானையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த வாரம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, திருமணம் என்பது காணல் நீராக இருக்குது, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. ஏன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணால் தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபேவரபிளான ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஆணி மாதமாக இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலாம், நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, விற்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரமும் தொடர்கிறது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார்.
அப்படி இருந்தாலும் எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதை மாற்றுங்க. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறது, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. அதனால் இது விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அடைக்க வாசிங்க. ஸோ அது மட்டும் இல்லை, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சனி பகவான் பார்க்குறனால ஏதாவது ஒரு வேலை இருக்கும், வேலை தேடிட்டு இருக்கணும், வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்துருந்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா கும்பிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, தள்ளி வைக்காதீங்க. மெயினாக இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணால்தான் சின்ன சின்ன காரியங்கள் பெரிய காரியங்கள் வரைக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா யோசித்துட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியம் அப்படியே யோசித்துட்டே தான் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் புதன் குரு சூரியன் அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா வேலை கிடைக்கும். நல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா வேலை அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்குது. ஏதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இருந்ததுன்னா ரெகுலராக மெடிசன் சாப்பிடுங்க. இல்லைன்னா நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் அல்லது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக தான் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உண்டு. ஒருவேளை உங்கள் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்த்து பார்க்குறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வெளிமாநிலத்திலேருந்து ஏதோ செய்தியோ தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடுங்க. குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கார். அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போனால் கூட அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஒருவேளை நீங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது, எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்தும் பெரிய விஷயம் வரைக்கும் அதுதான். உங்களுடைய ட்ராவல் பண்ணுறதுல ஒரு சின்ன உங்களுடைய பயணத்தில் பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. தேவையில்லாத விஷயங்கள் இதுலேயும் தலையிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஆனி மாதமாக இருந்தாலும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும் விற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்காது. அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
அப்படிங்கிறவங்க அடைக்க வாசிங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யோசித்து செயல்படுங்க. எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக அவங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் மேரேஜ் நடக்கலை, மேரேஜ் நடக்குமான்னு தெரியல, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். எதிர்பாராத நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப் நார்மலாக இருக்குது. உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் பெரியவோ பிரச்சனையே இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள், இல்லைனா அடைக்க வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக காளியுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கிறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ இந்த வாரம் பரவாயில்ல. நான் பெரிய லெவலில் என்னுடைய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், அல்லது ஏற்கனவே நான் தொழில் முனைவராக இருக்கேன், அல்லது பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் என்பது பரவாயில்ல. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளும் பரவாயில்ல. நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குங்க. பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். லாட்ரி டிக்கெட் வாங்குறதில் யோசித்து செயல்படுங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் சிறப்பாக இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, பட் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. எந்த ப்ரொஃபஷனில் தான் சரி, கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் செக்டர், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் வேலையில் பெரிய லெவலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்லது ஒரு மகிழ்ச்சியாக நம்ம அந்த வேலைக்கு போனோம், சம்பாத்தியம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. அதனால் உங்களுடைய சீனியராக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், எல்லாரோடையும் நீங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்குங்க. கூடிய வரைக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க, ஒபே பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே காளியை பிரதானமாக கும்பிடுங்க. பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.